விநாயகா, இது உனக்கு நல்லா இருக்கா? 3 பேருமா சேர்ந்து வந்துதானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை ஏன் பிரிச்ச? யார பார்த்து நான் கை காட்டுறீரு? கணபதிய கேட்டா நீ வேற. அப்படி திரும்பானா? இது நியாயமா உனக்கு? அடிச்சு கொண்டு விட்டு ஆடியாமலே பழி பண்றீங்க. யாரையும் அடிச்சு கொண்டா? என்னது? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? நீங்க பண்ணுன கொலையை மறைக்க போய் போலீஸ் வந்து என்ன தேடுது. நான் பாண்டிச்சேரி விட்டுட்டு இங்க வந்துட்டேன். எங்கம்மா தங்க போற? வா வீட்டுல நான் தங்க போறேன். ஐயோ, நீ ஆத்துக்காரி திட்டுவாளே. வா வீட்டுல தங்குறையா? எனக்கு ஆத்துக்காரி இருக்காளே. சரி வேண்டாம், வேற வீடு எடுத்து போயிடுவோம். ஐயோ, எப்படியா மெயின்டைன் பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு கவலைப்படாத. என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஐயா. முடியாதுன்னு சொல்லுடியா. நேர போய் செட்டியார் கொண்டாட்டிய பார்த்து, உங்க வீட்டுக்கார் திருப்பதிக்கு போகிறேன், சிவராக பதவி போயிட்டாரு, அவரை அனுப்புனது இந்த ஐயரும் முதலியாரும் தான் அடிச்சு சொல்லிவிடுறேன். ஐயோ ஐயரே, சொன்னதை கேட்டியா? ஏன் காண அலறீரு? ஆளுக்கு 50-50 போட்டு எப்படியாவது நம்ம தலையெழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னால முடியாது ஐயா. முதல்ல தீர்த்த பாருங்க, நான் நடுத்தரவுல நிக்கிறேன். பாக்குறோம், சீக்கிரம் பாருங்க. பாக்குறோம். பாய் அறியும். என்ன செய்ய போறீங்க? என்ன இப்படி மாடு மாடி வர்றீங்க? அதெல்லாம் படாது. மணி 1 அடிச்சிடுது. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு? பூங்கா அவனும் புது கொடுத்துன்னு போறாளே, என்ன பண்றது? பால் காய்ச்சிட வேண்டியதுதான். ஏங்க நான் கத்துறீரு? வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் உங்ககிட்ட இல்லையா? நான் மாச சம்பளக்காரன், நீர் ஹோட்டல் வச்சிருக்கீரு. அட இட்லி வடைன்னா 2 எடுத்து கொடுத்துருவேன். பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது கை நிறைய வளையல் இருக்கு. உருகிறீங்க ஏங்கண்ணா, பொம்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி. என்ன காணும் இந்த ராத்திரில இப்படி துப்புறீரே, நான் எப்படி போய் குளிப்பேன்? ஆமாமா, நீ குளிச்சு கிழிச்சு இப்போ இதை கழட்டினா முழிச்சுக்குவாளையா? சோப் போட்டு கட்டிட்டா முண்டம் தண்ணி ஜில்லுன்னு பட்டா முழிச்சு போறாது. அப்போ நான் நேக்கா கழட்டுட்டுமா? நீயா? அறிவு இருக்காங்கானு அடுத்த பொண்டாட்டி தொல்லாமா? அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்கோவா? அதே தெரியல. நீ ஒரு வார்த்தையாரு. இப்படி வந்து உட்காரு, பந்தவஸ்தா கழட்டுறேன் நான். தாண்டும் தொடாதீரும். ஆமா, இதை அடகு வச்சு அப்புறம் திருப்பி இல்லாமல? அப்படிதான் போல இருக்கு. என்ன அப்படிதான் போல இருக்கு? கழட்டு கடை. திருடனாமே, திருடனாமே. திருடனா? திருடனா? நீதான் திருடல, துணியை போட்டு மூடுன. வளையல காணுங்க. வளையல காணோமா? என்னையா இது? கதவு பூட்டி இருக்கு. ஆம்பளைங்க நாம அத்தனை பேர் இங்க படுத்திருக்கோம். நமக்கே தெரியாம பக்கத்து வீட்டுக்காரா வந்து திருட போறான். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவனோ ஒருத்தண்டா திருடி இருக்கணும். பூங்காவன பால் காய்ச்ச பணம் கேட்டான்னு தானே என் பொண்டாட்டி கையில இருந்த வடையில கழட்டி உம்ம கையில கொடுத்த. அதை நீர் வச்சிருக்காம செட்டியார் மாமனார் கையில கொண்டு போய் ஏன் மாற்றீரு? நீர் வலையிலையும் கொடுத்துட்டு பொண்டாட்டியும் எழுப்பி விட்டுட்டீரு. நான் எங்கயா எழுப்புன? அவளா எந்திரிச்சிட்டாயா? அந்த லட்சணத்துல நீர் வளையற கைட்டி இருக்கீரு. எழுந்துட்டா. எழுந்த உடனே என்ன பார்த்துட்டான்னா எனக்கு மானம் போயிடுமோன்னு, அதனால செட்டியாரோட மாமனார் கையில மாட்டி விட்டேன். அவன் 2 கையும் வச்சு அந்த வளையல நமக்கெல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்தை கண்டேன்? அவன் எப்படி ஆட்டினானோ, நீர் மாட்டினாலான அவன் ஆட்டினான். ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு. சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. பொழுது உடஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் எங்கானா? பாரட்டு இன்னைக்கு துப்புதுக்கும் துப்பி விடும் துப்பி. ஏமா, நீ
நீ இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போகலையா? போறேன்னு சொல்றேன்ல. ஐயா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. கோயில்ல விபூதி கொடுங்க குங்குமம் கொடுங்க கேப்பா, நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ? ஜகஜனனி சுகபாணி சுகபாணி. என்னடா சும்மா இருக்கீடா? சௌக்கியமா என்ன காணுங்க? என்னமோ உங்க அக்கா ஆட்டா கட்டி வச்ச கோயில் மாதிரி உட்கார வச்சுட்டு போயிட்டீங்கடா. நான் யாருன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. இந்த அம்மா யாருன்னு முழு விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் இருக்குதே, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குதே, அதுல கிணறு இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிளி இருக்குது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு. எங்களுக்கு பழம் கொடுக்க வந்துட்டான். ஏமா என்ன இது? ஊரே இவாளை பார்த்து பயந்துட்டு இருக்கு, இவா என்னடான்னு ஒரு பொம்மநாட்டி பயந்துட்டு இருக்காளே. என்னமோ இருக்கு, கேட்டுருவோமா? எதுக்கு வம்பு? ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்களா போட்ட போறா. நான் என்ன பண்ணுறேன்? கடுக்கிட்டப்பா உடிச்சிட்டப்பா போட்டு காலமெல்லாம் சேர்த்து வச்சு என் செயினை காணமே. மீனாட்சியம்மா மீனாட்சியம்மா சீக்கிரம் வாமா. என்ன இருக்கு? என் ஏழு போட்டு செயினை காணமா. செயினை காணுமா? கழுத்துல இருக்கும்போது காணுமா? இல்லையே, என்ன தேய்ச்சி குளிக்கணுங்கிறதுக்காக கைட்டி வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறேன் காணோம். என்னது இருக்கா? இருக்கு. இது என்னது? ஐயோ, இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். என்ன தேய்ச்சி? எப்படி இருக்கு? ஐயர் வீட்டு செயினை போட்ட உடனே மகாலட்சுமி மாதிரி நிறைச்சு இருக்கு. இந்த வருமா, என் சம்சாரம் இந்த சங்கிலி மேலேயே உயிரை வச்சுட்டு இருந்தா, அதை திருடி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஆஹா, நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது இல்ல. நான் நேரா போய் செட்டியார் சம்சாரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக பதிலை போயிட்டாரு. அவரை அனுப்புறது முதலியாரும் ஐயர்னாலும் அவருக்கு சொல்லிடுறேன். அந்த அம்மா ஆத்துல இருந்தா தானே? என்ன பண்ணீங்க? வளையல் கேஸ்ல வெளியே அனுப்பிச்சுட்டுமே. பாதிக்கிறா செட்டியார் அனுப்பிச்சதும் இல்லாம அவர் சம்சாரத்தை அனுப்பிச்சிட்டீங்களா? இத சும்மா விட பாரு. நான் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பவே நாங்க ரெண்டு பேரும் மளிகை கடைக்கு போய் நிக்கிறோம். பூங்காவனம் யாரது பின்கட்டு வழியா வந்து என்னை இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்னல கேட்டியா? ஏயா கொஞ்சிற? ஐயோ கொஞ்சம் கூப்பிடலையா? பயத்துலதான் கூப்பிட்டேன் அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்களேன். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? ஆமா, முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா 3 மூட்டு மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சுக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு powder. இந்த பாரு அரிசி ரிக்ஷாவில் வருது. அடாடாடாடா, என்ன அன்பு என்ன பாசம்! கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டான். எங்க விதி அம்மா விதி. அதே ஏதோ சரி, வயிற்றுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ, எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுத்தானே இந்த சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்லனாலும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாருன்னு சொல்லியா? நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12. பரவாயில்லையா? நான் என்ன கோழியாரவா கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீ தான் தேடி பாத்துக்கணும். ஐயரே, என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? என்ன நெத்திலி கருவாடுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க 2 பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்பவா வெயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்துங்க. அட்ட பாருங்கடா, 37,000 ஹார்லிக்ஸ் பாட்டில எப்ப 55 ரூபா 50 பைசா ஆச்சு? அதானே எல்லாமே கூடி போச்சு. 14,000 ரூபாய் வித்த வீவா 26 ரூபாய் போட்டுக்கா. என்னது விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சுல்ல. என்னங்க ஒரே நாட்கள் எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து 2 வீட்டுக்கு வாங்குறோம்ல, அதை சொல்றாரு ஐயரே. என்ன விளையாடுறீங்களா? 2 வீட்டுக்கு தான் தனித்தனியா பில் இருக்கு. எப்படி? அம்மா, முதலியார் அம்மா, கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்கல என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல
பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் இன்னும் கூடலையே. நாங்க கூட்டிட்டோம். என்னங்கடா ராகாவே போயிருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு, முதல்ல இது கணக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல, கணக்கும் சரியில்லை, கையெழுத்துல வேற நடுக்கம் தெரியுது. அதுக்குதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து பீக்கும், அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம், அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில வச்சு சதனம் பாக்குறேன். பூனைய கட்டுவீரா யாரைய கட்டுவீரா? நேக்கு என்னங்கண்ணா? நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க ரெண்டு பேரும் கடையில போய் கடைக்காரன் என்ன ஏது விசாரிச்சு இருங்க. என்ன பதி சொல்றது முக்கியமா இல்ல கடைக்காரன் சொல்றது முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே கண்ணவனும் கட்டக்காரனும் என்ன இது பணமா பாசமான்னு சினிமா பேரை சொல்ற மாதிரி இல்ல, சொல்ல. நீ வாணி நம்ம போறோம். என்ன மளிகை சாமான தாண்டிங்க பாவம். தாயே அந்த குட்டி கோயில் பூங்காவனம் படுத்துற பாட்டுல நல்ல மனுஷன் நாயுடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேரை உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற நாங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த, ஊர்ல வசூல் பண்ணி உனக்கு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சமே, கற்பூரம் ஏத்தனமே, தேங்காய் உடைச்சமே, நைவேத்தியம் பண்ணமே. அம்மா தாயே, ஐயோ தாயே வந்துச்சம்மா. என்னம்மா ஒண்ணும் இல்ல. ஏம்மா பூஜை கூட பண்ண விட மாட்டேன்றியே? என் தங்கச்சி வந்துட்டாளே. தங்கச்சியா? எதுக்கு? வீடு பெருசா இருக்கு வந்திருக்கா. ஏயா, வீடு பெருசா இருந்தா குடும்பமே வரணுமா? மளிகை சாமான்கள் எல்லாம் நிறைச்சு பாரியா. என்ன விஷயம்மா? அவளுக்கு ஒரு ரேடியோ வேணுமா? ரேடியோவா? எதுக்கு? பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறதுக்கா? பாட்டு கேட்கறதுக்கு கச்சேரிக்கு போக சொல்லு. அவ வெளியே போலாமா? வெளியே போலாமாவா? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா, அண்டர் கிரவுண்ட்லயா வந்தா? எதுல வந்தாலும் எனக்கு தெரியாது. ரேடியோ வேணும், பாட்டு கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் வாங்கி தரீங்களா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லுவேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த பாரு, ஐயர் நல்லா பாடுவாரு, அதை கேட்க சொல்லு. முதலியாருக்கு மட்டும் என்ன கேடு? பாடுங்க. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடுகளை கேட்க. இதான் கோயிலங்காலியா? கும்மா குத்து குத்துறேன். நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம உட்கார்ந்து வேற ஆட்டுறேன். அரிசி வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டாம மீன வச்சு அரைப்பாங்க. போய் குண்டால தண்ணி உண்டாப்பா. என்ன இருக்கு? உத்தரவு இல்லாம உள்ள நுழைஞ்சது போய் கட்டளை வேற போடுற. அதானே? யாரு நீ? யாரு? டெய்யா மீனாட்சியம்மா. நான் யாருங்கிறவே பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க, குமாரவிலாஸ் நாட்டு கேளுங்க, 3 காசு கேளுங்க, சாக்கு பைய கேளுங்க, சமுத்திர அலைய கேளுங்க, இந்த புதுச்சேரி பூங்காவனை யாருங்கிறத புட்டு 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 வைக்க. அப்பா, யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டுறாய்வ? லாட்ஜுங்கிற, கிளாஸுங்கிற, சம்பந்தம் இல்லாம பேசுற. இவ என்ன லூசா? யார பார்த்து லூசுங்கிற? சங்கரிய சொன்னா தாய வெளுத்து போக வெளுத்து.